யூஏக்கு விசிட்ல ஒர்க்குக்காக வரீங்கன்னா 2 மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் இந்த வீடியோல சொல்றேன். மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஏக்கு வரணும்னு சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் விசாவோட காஸ்ட் வந்து 500 இருந்து 600 ஏடி வரும். ஒரு இன்சூரன்ஸ் வந்து 50 இருந்து 100 ஏடி வரும். டிராவல் எக்ஸ்பென்சஸ் ஏர் டிக்கெட் வந்து உங்களுக்கு நீங்க வர சீசனை பொறுத்து இருக்கு. ஒரு 700 இருந்து 900 ஆகும். இங்க வந்து ஃபுட்டுக்கு உங்களுக்கு 2 monthsக்கு வந்து தமிழ் மெஸ்ல சேர்ந்தீங்கன்னா 350 பெர் மந்த். அப்போ 700 dirhams ஆகும். இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னா ஒரு 400 dirhams ஆகும். மெயினாக ரூம் ரெண்ட் நீங்கள் விசிட்டில் வரதுனால எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 400 அந்த ரேஞ்சிலே ஒரு பெட் ஸ்பேஸ். விசிட்டில் வந்து ஒர்க் தேடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியாதவங்க கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதோ அவங்க மூலயமா ஹெல்ப்புங்கிறது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லைங்க. உங்கள் ரூமுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது, உங்கள் ஃபுட்டுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க உங்களுக்கு ஹெல்ப்பு. சிம்மு பின்ன நீங்கள் சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு 200 ஏடி. மொத்தமாக இதுதான் காஸ்ட்டு. இந்தியா மதிப்பு கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா இருந்தால் 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் வேலை கிடச்சிருமானா அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து இருக்குது. 1 லட்ச ரூபா தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இப்படிங்கிறதுக்குள்ள 2 மாதம் போயிடும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிட்டு வேலை தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இந்த 2 மாதத்தில் வேலை தேடி கிடைக்கலனா திருப்பியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பைசா எவ்வளோ ஆகும்னு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அதையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.